वाल्मीकि रामायणम् अयोध्याकाण्डम् अध्यायम् 64 दशरथ स्वर्गतिः दशरथरद मरणम् चतुष्षष्टितमः सर्गः 64வது सर्गम् दशरथ स्वर्गतिः दशरथरद मरणम् वधम् अप्रतिरूपं तु महर्षेस्तस्य राघवः विलपन्नेव धर्मात्मा कौसल्यां पुनरब्रवीत्। धर्मात्मा वाहुं राघवः दशरथर्तस्य अन्ध महर्षेः महर्षियनद அப்பிரதிரூபம் ஏற்றதல்லாத வதம் மரணத்தை குறித்து விலப்பன்யேவ புலம்பிக் கொண்டே கௌசல்யாம் தூ கௌசலையாரிடத்தில் புனக இன்னும் இப்படியாயும் அப்ரவீத் மொழிந்தார். தர்மாத்மாவாகும் தசரதர் அந்த மகர்ஷியனது ஏற்றதல்லாத மரணத்தை குறித்து புலம்பிக் கொண்டே கோசலையாரிடத்தில் இன்னும் இப்படியாயும் மொழிந்தார். ததஜ்ஞானான் மகத்பாபம் கிருத்வாஹம் சங்கோலேந்திரியः ஏகஸ்த்வச்சிந்தயம் புத்யா கதம் நோ சுக்ருதம் பவேத். अहं नान् अज्ञानातर्यामयाल तत् அந்த மகத்பாபம் பெரும் பாவத்தை கிருத்வா செய்துவிட்டு சங்குலேந்திரியக மதிமயங்கியவனாய் கதம் நோ எதை செய்தால் சுக்ருதம் நன்மை பவேத் விளையும் என்று ஏகஹத்து ஒருவனாகவே புத்தியா தனக்குள்ளேயே அச்சிந்தயம் ஆலோசனை செய்தேன். நான் அறியாமையால் அந்த பெரும் பாபத்தை செய்துவிட்டு மதி மயங்கியவனாய் எதை செய்தால் நன்மை விளையும் என்று ஒருவனாகவே தனக்குள்ளேயே ஆலோசனை செய்தேன். ததஸ்தம் கட்டமாதாய பூர்ணம் பரமவாரிணாம் ஆஶ்ரமம் தமாஹம் பிராப்ய யதாக்யாத் பதம் கதः. ததா பிறகு அகம் நான் பரமவாரிணா நல்ல தீர்த்தத்தால் பூர்ணம் நிரம்பிய தம் அந்த கடம் குடத்தை ஆதாய எடுத்துக்கொண்டு யதாக்யாத பதம் கூறப்பட்ட வழி தவறாமல் பிராப்ய சென்று தம் அந்த ஆஶ்ரமத்தை கதக அடைந்தேன். பிறகு நான் நல்ல தீர்த்தத்தால் நிரம்பிய அந்த குடத்தை எடுத்துக்கொண்டு கூறப்பட்ட வழி தவறாமல் சென்று அந்த ஆஶ்ரமத்தை அடைந்தேன். தத்ராஹம் துர்பலாவந்தோ விருத்தாவபரிணாயகா अपश्यं तस्य पितरो लोणपक्षविवद्विजो तन्निमित्ताभिरासीनो कथभिरपरिक्रमा तामाशामत्कृतेन उदासीनवनाथवत्. தத்ர அவ்விடத்தில் அகம் நான் மத்கிருதே என்னால் அநாதவத் தொண்டு புரிபவனை இழந்து அப்பரிணாயகோ நடத்துபவனை இழந்தவர்களும் தாமது சம்பந்தமான ஆஷாமாசையை ஹீனோ இழந்தவர்களுமாகிய தஸ்யே அவனது பித்தரோ தாய் தந்தையர்கள் இருவரையும் துர்பலோ பலஹீனர்களாகவும் அந்தோ குருடர்களாகவும் விருத்தோ முதியவர்களாகவும் லோணபக்ஷோ சிறகு அறுபட்ட த்விஜோ இவ இரு பறவைகள் போன்றவர்களாய் தன்னிமித்தாபி அவனை பற்றிய கதாபிகி வார்த்தைகளையே பேசிக்கொண்டு உதாசீனோ மற்ற இதிலும் பற்று அற்றவர்களாய்
அப்பரிக்கிரமோ எழுந்து நடக்க முடியாதவர்களாய், ஆசீனோ உட்கார்ந்து கொண்டு இருப்பவர்களாய் அபஷ்யம் கண்டேன். அவ்விடத்தில் நான் என்னால் தொண்டு புரிபவனை இழந்து நடத்துபவனை இழந்தவர்களும் அது சம்பந்தமான ஆசையை இழந்தவர்களுமாகிய அவனது தாய் தந்தையர்கள் இருவரையும் பலஹீனர்களாகவும் குருடர்களாகவும் முதியவர்களாகவும் சிறகு அறுபட்ட இரு பறவைகள் போன்றவர்களாய் அவனை பற்றிய வார்த்தைகளையே பேசிக்கொண்டு மற்ற எதிலும் பற்று அற்றவர்களாய் எழுந்து நடக்க முடியாதவர்களாய் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களாய் கண்டேன். शोकोपहत चित्तश्च भयसंत्रस्त चेतनः तच्चाश्रमपदं गत्वा भूये शोकमहं गतः. शोकोपहत चित्तः துயரத்தால் பீடிக்கப்பட்ட மனமுடையவனும் பயசந்திரஸ்த சேதனக ச பயத்தால் கலங்கின அறிவை உடையவனுமான அகம் நான் தந்து ஆசிரமபதம் ஆசிரமத்திற்கு கத்வா வந்து சேர்ந்து பூயகச்ச முன்னிலும் அதிகமாய் சோகம் துயரத்தை கதக அடைந்தேன். துயரத்தால் பீடிக்கப்பட்ட மனமுடையவனும் பயத்தால் கலங்கின அறிவை உடையவனுமான நான் அந்த ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்து முன்னிலும் அதிகமாய் துயரத்தை அடைந்தேன். पदशब्दं तु मे श्रुत्वा मुनिर्वाक्यमभाषत किं चिरायसि मे पुत्र पाणीयं क्षिप्रमाणय. முனிவர் மே எனது பதசப்தம் காலடி ஓசையை ஸ்ருத்வா கேட்டு தோ இப்பொழுது வாக்கியம் பின்வரும் சொல்லை அபாஷத்த மொழிந்தார். மே புத்திர என் மகனே கிம் ஏன் சிராயசி தாமதிக்கின்றனே பாணியம் தீர்த்தத்தை க்ஷிப்ரம் சீக்கிரத்தில் ஆணையே கொண்டு வா. முனிவர் எனது காலடி ஓசையை கேட்டு இப்பொழுது பின்வரும் சொல்லை மொழிந்தார். என் மகனே ஏன் தாமதிக்கின்றனே தீர்த்தத்தை சீக்கிரத்தில் கொண்டு வா. तन्निमित्तम् इदं तात सलीले क्रीडितं त्वया उत्कण्ठिता ते मातेयं प्रविश क्षिप्रमाश्रमम्. तात குழந்தாய் என் நிமித்தம் ஏன் துவயா உன்னால் சலிலே ஜலத்தில் இதம் இப்பொழுது கிரீடித்தம் விளையாடப்பட்டது. தே உனது மாதா தாயாகும் இயம் இவள் உத்கண்டித்த எதிர்பார்த்த வண்ணமே இருக்கின்றனள். க்ஷிப்ரம் சீக்கிரமாய் ஆசிரமத்தினுள் பிரவிஷ வருவாய். குழந்தாய் ஏன் உன்னால் ஜலத்தில் இப்பொழுது விளையாடப்பட்டது. உனது தாயாகும் இவள் எதிர்பார்த்த வண்ணமே இருக்கின்றனள். சீக்கிரமாய் ஆசிரமத்தினுள் வருவாய். यद्व्यलीकं कृतं पुत्र मात्रा ते यदि वा मया न तन्मनसि कर्तव्यं त्वया तात तपस्विना. புத்திர குழந்தாய் மாத்ரா அன்னையாலாவது மயாவா என்னாலாவது தே உனக்கு ஏதாவது வியலீக்கம் மனதிற்கு இசையாத காரியம் கிருத்தம் எதி செய்யப்பட்டிருக்குமேயாகில் தது தாத்த குழந்தாய் தபஸ்வினா பக்திமானாகிய துவயா உன்னால் மனசி மனதில் கர்த்தவியம் ந பாராட்டத்தக்கது அன்று. குழந்தாய் அன்னையாலாவது என்னாலாவது உனக்கு ஏதாவது மனதிற்கு இசையாத காரியம் செய்யப்பட்டிருக்குமேயாகில் அது குழந்தாய் பக்திமானாகிய உன்னால் மனதில் பாராட்டத்தக்கதன்று. त्वं गतेस्त्वगतीनां च चक्षुस्त्वं हीन चक्षुषां समासक्तास्त्वं
त्वयि प्राणाः किञ्चिन्नो नाभिभाषसे அகதீனாம் கதியற்ற எங்களுக்கு துவம் தோ நீயே கதிஹி கதியேன சக்ஷுஷாம் கண்ணிழந்த எங்களுக்கு துவம் ச நீதான் சக்ஷுஹு கண் பிராணாக உயிரெல்லாம் துவயி உன்னை சமாசக்தாக பற்றியிருக்கின்றன நக எங்களிடத்தில் கிஞ்சித் கொஞ்சமேனும் அபிபாஷசே ந நீ பேசாது இருக்கின்றனே கதியற்ற எங்களுக்கு நீயே கதி கண்ணிழந்த எங்களுக்கு நீதான் கண் உயிரெல்லாம் உன்னை பற்றி இருக்கின்றன எங்களிடத்தில் கொஞ்சமேனும் நீ பேசாது இருக்கின்றனே முனிமவ்யக்தயா வாசா தமாஹம் சஜ்ஜமானய ஈன வியஞ்சனய பிரேக்ஷ்ய பீத்தோ பீத்த இவ ப்ருவம் அகம் நான் தம் அந்த முனிவரே இவ முற்றிலும் பீத்தகா நடு நடுங்கியவனாய் பிரேக்ஷ்ய பார்த்து சஜ்ஜமானயா சிந்தையில் நிச்சயிக்கப்படுகிறதும் ஹீன வியஞ்சனயா மெய்யெழுத்தில்லாததுமான அவ்யக்தயா பொருளற்ற வாச்சா துணியால் அப்ருவம் வெளியிட்டு கொண்டேன் நான் அந்த முனிவரை முற்றிலும் நடு நடுங்கியவனாய் பார்த்து சிந்தையில் நிச்சயிக்கப்படுகிறதும் மெய்யெழுத்தில்லாததுமான பொருளற்ற துணியால் வெளியிட்டு கொண்டேன் மனச கர்ம சேஷ்டபேரபே சம்ஸ்தப்ய வாக்பலம் ஆச்சக்ஷே த்வகம் தஸ்மே புத்திர வியசனஜம் பயம் ஆம் நான் மனதினுடைய கர்ம சேஷ்டாபிகி ஊகிப்பதாலும் நிலை நிறுத்துவதாலும் வாக்பலம் வாக்கின் திறமையை அபிசம்ஸ்தப்ய திடப்படுத்தி கொண்டு தஸ்மை அவரிடத்தில் புத்திர வியசனஜம் புத்திரனது பிரிவால் உண்டான பயம் ஆபத்தை அப்பொழுது ஆச்சக்ஷே பின்வருமாறு தெரியப்படுத்தினேன் நான் மனதினுடைய ஊகிப்பதாலும் நிலை நிறுத்துவதாலும் வாக்கின் திறமையை திடப்படுத்தி கொண்டு அவரிடத்தில் புத்திரனது பிரிவால் உண்டான ஆபத்தை அப்பொழுது பின்வருமாறு தெரியப்படுத்தினேன் க்ஷத்ரியோஹம் தசரத நாஹம் புத்ரோ மகாத்மனः சஜ்ஜனாவமதம் துக்கம் இதம் பிராப்தம் ஸ்வகர்மஜம் அகம் நான் தசரதர் என்ற க்ஷத்ரியன் அகம் நான் மகாத்மாவாகும் தேவரீரது புத்திரக மகன் அல்லேன் இதம் இப்பொழுது கூறப்போகும் துக்கம் விபத்தானது சஜ்ஜனாவமதம் பெரியோர்களால் நிந்திக்கப்பட்டதும் ஸ்வக்கர்மஜம் தன் விதியால் விளைந்ததாகவும் பிராப்தம் சம்பவித்திருக்கிறது நான் தசரதர் என்ற க்ஷத்ரியன் நான் மகாத்மாவாகும் தேவரீரது மகன் அல்லேன் இப்பொழுது கூறப்போகும் விபத்தானது பெரியோர்களால் நிந்திக்கப்பட்டதும் தன் விதியால் விளைந்ததாகவும் சம்பவித்திருக்கிறது பகவன் சாபஸ்தோஹம் சரயோதிரமாகதः ஜிகாம்சுஷ்வபதம் கஞ்சின் நிப்பானே சாகதம் கஜம் பகவானே அகம் நான் சாபஹஸ்தः கையில் வில் கொண்டவனாய் கஞ்சித் ஏதாவதொரு க்ஷாபதம் துஷ்ட மிருகத்தையாவது நிப்பானே நீர்த்துறையில் ஆகத்தம் வந்த கஜம் ச யானையாவது ஜிகாம்சுகு கொல்ல விரும்பியவனாய் சரையோ தீரம் சரையோ நதி கரைக்கு ஆகதக வந்தேன் பகவானே நான் கையில் வில் கொண்டவனாய் ஏதாவது ஒரு துஷ்ட மிருகத்தையாவது
நீர்த்துறையில் வந்த யானையையாவது கொல்ல விரும்பியவனாய் சரையூ நதிக்கரைக்கு வந்தேன். ततश्रुतो मया शब्दो जले कुम्भस्य पूर्यतः द्विपोयमिति मत्वायं बनेनाभिहतो मया. ततः பொழுது ஜலே நீரில் பூரியதா அமிழ்த்தப்படும் கும்பஸ்ய குடத்தினது சப்தக ஓசையானது மயா என்னால் ஸ்ருதக கேட்கப்பட்டது. அயம் இவ்விடத்தில் இருப்பது த்விபகா இதி யானை என்று மத்வா கருதி அயம் இது மயா என்னால் பாணேன அம்பால் அபிஹதா அடிக்கப்பட்டது. அப்பொழுது நீரில் அமிழ்த்தப்படும் குடத்தினது ஓசையானது என்னால் கேட்கப்பட்டது. இவ்விடத்தில் இருப்பது யானை என்று கருதி இது என்னால் அம்பால் அடிக்கப்பட்டது. गत्वा नद्यास्ततस्तीरम् अपश्यं मिषूणाहृदि विनिर्भिन्नं गतप्राणं शयानं भुवि तापसम्. ततः பின்னர் நதினது தீரம் கரைக்கு கத்வா சென்று இஷுணாம்பினால் ஹிருதே மார்பில் வினிர்பின்னம் தைக்கப்பட்டவனும் கத பிராணம் உயிர் போகும் நிலையில் இருந்தவனும் புவி தரையில் ஷயானம் விழுந்து கிடக்கிறவனுமாகிய தாபசம் ஓர் முனியை அபஷ்யம் நான் கண்டேன். பின்னர் நதினது கரைக்குச் சென்று அம்பினால் மார்பில் தைக்கப்பட்டவனும் உயிர் போகும் நிலையில் இருந்தவனும் தரையில் விழுந்து கிடக்கிறவனுமாகிய ஓர் முனியை நான் கண்டேன். भगवन् शब्दमालक्ष्य मया गजजिघांसुना विसृष्टोऽम्भसेनाराचस्तेनते निहतः सुतः. भगवन् भगवाने शब्दத்தை ஆலக்ஷ்ய குறிவைத்து கஜ ஜிகாம்சுனா யானையை கொல்ல விரும்பிய மயா என்னால் அம்பசி நீரில் நாராச்சக அம்பானது விஸ்ருஷ்டக எய்யப்பட்டது. தேன அதனால் தே தேவரிரது சுதக புதல்வன் நிகத்தக வீழ்த்தப்பட்டான். பகவானே சப்தத்தை குறிவைத்து யானையை கொல்ல விரும்பிய என்னால் நீரில் அம்பானது எய்யப்பட்டது. அதனால் தேவரீரது புதல்வன் வீழ்த்தப்பட்டான். ததஸ்தஸ்யைவ வச்சனாத் உபேத்யே பரிதப்யதः स मया सह सा बाण उद्धृत्वा मर्मातस्तदा. ततः அங்கு உபேத்ய ஏவ அடைந்ததும் ததா அப்பொழுது பரிதப்யதா பரிதவிக்கும் தஸ்ய அவனது வச்சனாத் வேண்டுகோளின்படி சக அந்த பாணக அம்பானது மர்மதா மர்மஸ்தானத்தினின்றும் சகசா விரைவில் மயா என்னால் உத்ருதா வெளியில் இழுக்கப்பட்டது. அங்கு அடைந்ததும் அப்பொழுது பரிதவிக்கும் அவனது வேண்டுகோளின்படி அந்த அம்பானது மர்மஸ்தானத்தினின்றும் விரைவில் என்னால் வெளியில் இழுக்கப்பட்டது. சச்சோத்ருதேன பாணேன தத்ரைவ ஸ்வர்கமாஸ்திதः भगवन्ता बुभौषोचन् वृद्धाविते वेलप्य च. सह च அவனும் பாணேன அம்பு உத்ருதேன எடுக்கப்பட்டமையால் தத்ர விடத்தில் பகவந்தோ பெரியோர்களான உபௌச்ச உங்கள் இருவரையும் விருத்தோ இத்தி தள்ளாதவர்கள் என விலப்பிய புலம்பி ஷோச்சன் ஏவ வருந்திக் கொண்டே ஸ்வர்க்கம் ஆஸ்திதக பரலோகம் சென்றான். அவனும் அம்பு எடுக்கப்பட்டமையால் அவ்விடத்தில் பெரியோர்களான உங்கள் இருவரையும் தள்ளாதவர்கள் என புலம்பி வருந்திக் கொண்டே பரலோகம் சென்றான்.
अज्ञानात् भवतः पुत्रः सहसाभिहतो मया शेषमेवं गते यस्य तत्प्रसीदतो मे मुनिः மயா என்னால் பவதக தேவரீரது புத்திரக புதல்வன் அஜ்ஞானாத் அறியாமையால் சகசா முன் பின்னாராயாமல் அபிஹதக வீழ்த்தப்பட்டனன். ஏவம் கதே இந்த நிலைமையில் சேஷம் இனி செய்ய வேண்டியது யத் ஸ்யாத் ஏதோ ததை முனி பகவான் மே அடியேனுக்கு பிரசீதத்து அருளட்டும். என்னால் தேவரீரது புதல்வன் அறியாமையால் முன்பின்னாராயாமல் வீழ்த்தப்பட்டனன். இந்த நிலைமையில் இனி செய்ய வேண்டியது ஏதோ அதை பகவான் அடியேனுக்கு அருளட்டும். சத்தச்ருத்வா வசக்ரூரம் மயோக்தமகசம்சினா நாசக்கத்தே விரமாயாசம் அகர்த்தும் பகவான் ऋषिः. பகவான் பெரியாரான சக அந்த ऋषि முனிவர் அகசம்சினா தன் பாபத்தை தெரிவித்துக் கொண்ட மயா என்னால் உக்தம் கூறப்பட்ட குரூரம் கோடிய தத்வச்சக மொழியை ஸ்ருத்வா செவியுற்று தீவிரம் கடுமையான ஆயாசம் மனவேதனையை அக்கர்த்தும் செய்யாமல் இருக்க அஷகத்ன முடியாதிருந்தனர். பெரியாரான அந்த முனிவர் தன் பாவத்தை தெரிவித்துக் கொண்ட என்னால் கூறப்பட்ட கொடிய அம்மொழியை செவியுற்று கடுமையான மனவேதனையை செய்யாமல் இருக்க முடியாதிருந்தனர். சபாஷ்பூர்ணவதனோ நிஸ்வசஞ்சோக்கர்ஷிதः மாமுவாச்ச மாதேஜாः கிருதாஞ்சலிமுபஸ்திதம். மாதேஜாः மகாதேஜஸ்வியாகும் அவர் பாஷ்பூர்ணவதனः கண்ணீர் நிரம்பிய முகம் உடையவராய் சோகர்ஷிதः துயரத்தால் நலிந்தவராய் நிஸ்வசன் பெருமூச்செறிந்து கொண்டு கிருத்தாஞ்சலிம் அஞ்சலி ஹஸ்தனாய் உபஸ்திதம் காத்து நின்ற மாம் என்னை நோக்கி உவாச்ச பின்வருமாறு கூறினார். மகா தேஜஸ்வியாகும் அவர் கண்ணீர் நிரம்பிய முகமுடையவராய் துயரத்தால் நலிந்தவராய் பெருமூச்செறிந்து கொண்டு அஞ்சலி ஹஸ்தனாய் காத்து நின்ற என்னை நோக்கி பின்வருமாறு கூறினார். यद्येतदशोभं कर्म न स्म मे कथये स्वयं फलेन्मूर्धा स्म ते राजन् सत्यशतसहस्रधा. राजन् அரசே ஏததிந்த அசுபம் துர்பாக்கியமான கர்ம செயல் மே எனக்கு ஸ்வயம் தானாக கதையே ஸ்ம யதின கூறாது இருந்திருப்பாயாகில் சத்தியக அப்பொழுதே தே உனது மூர்தா தலை சதசகஸ்ரதா அநேகாயிரம் துண்டுகளாய் ஃபலேத்ஸ்ம வெடித்திருக்கும். அரசே இந்த துர்பாக்கியமான செயல் எனக்கு தானாக கூறாது இருந்திருப்பாயாகில் அப்பொழுதே உனது தலை அநேகாயிரம் துண்டுகளாய் வெடித்திருக்கும். क्षत्रियेन वधो राजन् वानप्रस्थे विशेषतः यानपूर्वं कृतस्थानाच्छावयेदपि वज्रिणम्. ராஜன் அரசே வானப்பிரஸ்தே வானப்பிரஸ்தன் விஷயத்தில் ஞானபூர்வம் மனமறிய கிருத்தக செய்யப்பட்ட வதகா வதையானது வஜ்ரிணமப்பி இந்திரனாயிருப்பினும் ஸ்தானாத் பதவியிலிருந்து சியாவையே தள்ளிவிடும். க்ஷத்ரியேன க்ஷத்ரியனால் செய்யப்பட்டதெனில் விசேஷத்தக சொல்லவும் வேண்டுமோ? அரசே வானப்பிரஸ்தன் விஷயத்தில் மனமறிய செய்யப்பட்ட வதையானது இந்திரனாயிருப்பினும் பதவியிலிருந்து தள்ளிவிடும். க்ஷத்ரியனால் செய்யப்பட்டதெனில் சொல்லவும் வேண்டுமோ?
सप्तधातु भवेन्मूर्धा मुणौ तपसि तिष्ठति ज्ञानात् विसृजत शस्त्रं तादृशे ब्रह्मचारिणी तादृशे அப்படியாக தபசி தவத்தில் திஷ்டதி இருந்து பிரம்மச்சாரிணி தர்மத்தையே அனுஷ்டித்து வரும் முனி விஷயத்தில் ஞானாத் புத்தி பூர்வமாய் சஸ்திரம் ஆயுதத்தை விஸ்ருஜதா விடுபவனுடைய மூர்தா தலை சப்ததாத்து 7 துண்டுகளாய் பவேதாகிவிடும். அப்படியாக தவத்தில் இருந்து தர்மத்தையே அனுஷ்டித்து வரும் முனி விஷயத்தில் புத்தி பூர்வமாய் ஆயுதத்தை விடுபவனுடைய தலை 7 துண்டுகளாய் ஆகிவிடும். அஜ்ஞானாத்தி கிருத்தம் யஸ்மாத் இதம் தேனைவ ஜீவசி अपि ह्यद्य कुलं न स्यात् ராகவாணாம் குத்தோ பவான். தேன விதமிருக்கும் பட்சத்தில் அத்யஹி இப்பொழுதே ராகவாணாம் ரகு மன்னர்களுடைய குலமப்பி வம்சமே சியாத்ன அற்றிருக்கும் பவானி நீர் மட்டும் குத்தகா எங்கனம் உய்வீர். இதம் இது அஜ்ஞானாத் அறியாமையால் கிருத்தம் செய்யப்பட்டது. யஸ்மாத் ஏவ அக்காரணத்தால் தான் ஜீவசி பிழைத்திருக்கின்றீர். அவ்விதமிருக்கும் பட்சத்தில் இப்பொழுதே ரகுமன்னர்களுடைய வம்சமே அற்றிருக்கும் நீர் மட்டும் எங்கனம் உய்வீர். இது அறியாமையால் செய்யப்பட்டது. அக்காரணத்தால் தான் பிழைத்திருக்கின்றீர். நயனோ நிருபதம் தேசம் இதி மாம் சாப்ய பாஷத அத்யத்தம் திரஷ்டுமிச்சாவஹ புத்திரம் பஷ்சிம தர்சனம். நிருபாரசே அத்ய இப்பொழுது தம் அந்த புத்திரம் புதல்வனை பஷ்சிம தர்சனம் கடைசி முறையாக திரஷ்டும் பார்க்க இச்சாவகா விரும்புகிறோம். தம் தேசம் அவ்விடத்திற்கு நௌ எங்கள் இருவரையும் நய இதிச்ச கொண்டு சேர் என்றும் மாம் என்னிடம் அபியபாஷத கூறினார். அரசே இப்பொழுது அந்த புதல்வனை கடைசி முறையாக பார்க்க விரும்புகிறோம். அவ்விடத்திற்கு எங்கள் இருவரையும் கொண்டு சேர் என்றும் என்னிடம் கூறினார். ருதிரேணாவசிக்தாங்கம் பிரகீர்ணாஜின வாசசம் शयानं भुवि निस्संयं धर्मराजवशं गतम्. अताहं एकस्तं देशं नीत्वा तौ भृशदुःखितो स्पर्शयमहं पुत्रं तं मुनिं सभार्यया. अथ அதன் பின்னர் அகம் நான் ஏகதனியனாய் புருஷதுக்கிதோ மிகவும் துக்கப்பட்டு கொண்டிருக்கும் தௌவிருவரையும் தம் அந்த தேசமிடத்திற்கு நீத்வா அழைத்துச் சென்று பாரியயாசக மனைவியோடு கூட தம் முனிவரை ருதிரேன இரத்தத்தால் அவசிக்தாங்கம் நனைக்கப்பட்ட உடலை உடையவனும் பிரகீர்ணாஜின வாசசம் தளர்ந்து கிடக்கும் மான் தோல் வஸ்திரத்தை உடையவனும் புவி தரையில் நிஸ்ஸஞ்ஞம் நினைவிழந்து ஷயானம் படுத்து கிடப்பவனும் தர்மராஜவசம் யமனது அதீனத்தை கதம் அடைந்தவனுமாகிய புத்திரம் புதல்வனை அகம் நான் அஸ்பர்ஷயம் தொடச் செய்தேன். அதன் பின்னர் நான் தனியனாய் மிகவும் துக்கப்பட்டு கொண்டிருக்கும் அவ்விருவரையும் அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று மனைவியோடு கூட அம்முனிவரை இரத்தத்தால் நனைக்கப்பட்ட உடலை உடையவனும் தளர்ந்து கிடக்கும் மான் தோல் வஸ்திரத்தை உடையவனும் தரையில் நினைவிழந்து படுத்து கிடப்பவனும் யமனது அதீனத்தை அடைந்தவனுமாகிய புதல்வனை நான் தொடச் செய்தேன். தௌ புத்திரமாத்மனஸ்பிருஷ்ட்வா தமாசாத்யே தபஸ்வினோ நிபேததோ ஷரீரேஸ்யே பிதா சாஸ்யேதமப்ரவீத். தபஸ்வினோ வருந்தத்தக்க தௌ அவ்விருவரும் ஆத்மனக தங்களுடைய தம் அந்த புத்திரம் புதல்வனை
ஸ்பிருஷ்ட்வா தொட்டு ஆசாத்தியே அறிந்து கொண்டு அஸ்யே அவன் ஷரீரே உடலில் நிபேததுகோ விழுந்தனர்கள். அஸ்யே அவனது பிதாச்ச தந்தை மட்டும் இதம் பின்வருமாறு அப்ரவீத் சொன்னார். வருந்தத்தக்க அவ்விருவரும் தங்களுடைய அந்த புதல்வனை தொட்டு அறிந்து கொண்டு அவன் உடலில் விழுந்தனர்கள். அவனது தந்தை மட்டும் பின்வருமாறு சொன்னார். நாபிவாதயசே மாத்யே நச மாமபிபாஷசே கிம் நோ சேஷத்யே பூமௌ த்வம் வத்ஸ கிம் குபேதோஹ்யசி. வத்ஸ குழந்தாய், அத்யே இப்பொழுது மா என்னை அபிவாதயசேன நமஸ்கரியாது இருக்கின்றனை. மாம் என்னை பார்த்து அபிபாஷசேச்சன பேசாமல் இருக்கின்றனை. துவம் நீ பூமௌ தரையில் கிம் ஏன் சேஷே படுத்து கிடக்கின்றனை. நோ ஒரு கால் அத்யே இப்பொழுது குபிதக கோபம் கொண்டவனாய் கிம் ஈயசி இருக்கிறாயா என்ன. குழந்தாய், இப்பொழுது என்னை நமஸ்கரியாது இருக்கின்றனை, என்னை பார்த்து பேசாமல் இருக்கின்றனை. நீ தரையில் ஏன் படுத்து கிடக்கின்றனை. ஒரு கால் இப்பொழுது கோபம் கொண்டவனாய் இருக்கிறாயா என்ன. நன்வகம் தே பிரியபுத்திர மாத்தரம் பஷ்ய தார்மிக கிம் சேனாலிங்கசே புத்திர சுகுமார வச்சோவத. புத்திர குழந்தாயகம் நான் தே உனக்கு பிரியக நனு உகந்தவன் அல்லவா. தார்மிக தர்ம அனுஷ்டானமுடைய புத்திர குழந்தாய் மாத்திரம் தாயை கிம் ஏனாலிங்கசேச்சன கட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றனே. பஷ்ய கண்ணை விழித்து பார். சுகுமார வச்சக என் சொல்லொன்றை வத சொல்லு. குழந்தாய், நான் உனக்கு உகந்தவன் அல்லவா. தர்ம அனுஷ்டானமுடைய குழந்தாய் தாயை ஏன் கட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றனை. கண்ணை விழித்து பார், என் சொல்லொன்றை சொல்லு. கஸ்யேவா பரராத்ரேகம் ஸ்ரோஷ்யாமி ஹ்ருதயங்கமம் அதீயானஸ்ய சததம் சாஸ்திரம் வான்யத்விசேஷதः. சததம் எக்காலத்திலும் அப்பரராத்திரே பின்னிரவில் வைகரையாமத்தில் சாஸ்திரம் வா சாஸ்திரத்தையாவது அந்யத்வா மற்றும் எதையாவது விசேஷதः பக்திமையுடன் அதீயானஸ்ய படிக்கும் கஸ்ய எவனுக்கு அகம் நான் ஹிருதயங்கமம் இன்பமாய் ஸ்ரோஷ்யாமி செவிசாய்ப்பேன். எக்காலத்திலும் பின்னிரவில் வைகரையாமத்தில் சாஸ்திரத்தையாவது மற்றும் எதையாவது பக்திமையுடன் படிக்கும் எவனுக்கு நான் இன்பமாய் செவிசாய்ப்பேன். கோமாம் சந்தியாமுபாஸ்யைவ ஸ்நாத்வா ஹுத ஹுதாசனः ஸ்லாகயேஷ்யத் புபாசீனः புத்திரசோக பயார்திதம். ஸ்நாத்வா ஸ்நானம் செய்து சந்தியாம் சந்தியை உபாசிய சேவித்து உத உதாசனः ஏவ அக்னி காரியத்தை முடித்தவுடனே புத்திர சோக பயார்திதம் புத்திர சோகத்தால் துன்புறும் மாம் எனக்கு உபாசீனக அருகில் இருப்பவனாய் ககா ஏவன் ஸ்லாகயிஷ்யதி தொண்டு புரிவான். ஸ்நானம் செய்து சந்தியை சேவித்து அக்னி காரியத்தை முடித்தவுடனே புத்திர சோகத்தால் துன்புறும் எனக்கு அருகில் இருப்பவனாய் எவன் தொண்டு புரிவான். கந்தமூல ஃபலம் ஹ்ருத்வா கோமாம் பிரியமேவாதிதிம் புஜயிஷ்யத்ய கர்மண்யம் அப்ரக்ரஹமாநாயகம். அக்கர்மண்யம் செயல் அற்றவனும்
அப்பிரகிரகம் வெளிச்சமற்றவனும் அநாயக்கம் நடத்துபவன் அற்றவனுமான மாம் என்னை கந்த மூல பலம் காய் கிழங்கு பழங்களை ஹிருத்வா கொணர்ந்து பிரியம் மனதிற்கு உகந்த அதிதிமிவ அதிதிக்கு எவ்வண்ணமோ அவ்வண்ணமே காயவன் போஜயிஷ்யதி உண்பிப்பான். செயலற்றவனும் வெளிச்சமற்றவனும் நடத்துபவன் அற்றவனுமான என்னை காய் கிழங்கு பழங்களை கொணர்ந்து மனதிற்கு உகந்த அதிதிக்கு எவ்வண்ணமோ அவ்வண்ணமே எவன் உண்பிப்பான். இமாமந்தாம் ச விருத்தாம் ச மாத்ரம் தே தபஸ்வினீம் கதம் வத்ஸ பரிஷ்யாமி கிருப்பணாம் புத்திரகர்தினீம். வத்ஸ குழந்தாய் தே உனது இமாம் இந்த அந்தாம் கண் இழந்தவளும் விருத்தாம் மூப்பு எய்தியவளும் தபஸ்வினி உத்தமியும் புத்திரகர்தினீம் ச புத்திர வாத்சல்யம் உடையவளாய் கிருப்பணாம் ச பரிதபிப்பவளுமாகிய மாத்திரம் தாயாரை கதம் எவ்விதம் பரிஷ்யாமி போஷிப்பேன். குழந்தாய் உனது இந்த கண் இழந்தவளும் மூப்பு எய்தியவளும் உத்தமியும் புத்திர வாத்சல்யம் உடையவளாய் பரிதபிப்பவளுமாகிய தாயாரை இவ்விதம் போஷிப்பேன். तेष्टमाम्मा गमपुत्र यमस्य सदनं प्रति श्वमया सह गन्तासि जनन्या च समेधितः. पुत्र குழந்தாய் யமஸ்ய யமனது சதனம் பிரதி வீட்டை குறித்து மாகமா செல்லாதே மாம் என்னிடம் திஷ்ட இரு மயா சக என்னோடு கூட ஜனன்யாச்ச தாயாரோடும் சமேதிதா கூடினவனாய் ஸ்வஹா நாளைக்கு கந்தாசி செல்வாய். குழந்தாய் யமனது வீட்டை குறித்து செல்லாதே என்னிடம் இரு என்னோடு கூட தாயாரோடும் கூடினவனாய் நாளைக்கு செல்வாய். ஓபாவபி ச சோகார்த்தா வநாதோ கிருபணோ வனே क्षिप्रमेव गमिष्यावस्त्वया சயமக்ஷயம். ஷோகார்த்தோ துயரத்தால் பீடிக்கப்பட்டவர்களும் வனி காட்டில் அநாத்தோ போஷகனை இழந்தவர்களும் கிருபணோச்ச பரிதாப நிலையில் இருப்பவர்களுமான உபவபி நாங்கள் இருவர்களும் துவயாசக உன்னோடு கூடவே யமக்ஷயம் யமனுலகை க்ஷிப்ரம் ஏவ இப்பொழுதே கமிஷ்யாவஹ அடைவோம். துயரத்தால் பீடிக்கப்பட்டவர்களும் காட்டில் போஷகனை இழந்தவர்களும் பரிதாப நிலையில் இருப்பவர்களுமான நாங்கள் இருவர்களும் உன்னோடு கூடவே யமனுலகை இப்பொழுதே அடைவோம். ததோ வைவ ஸ்வதம் திருஷ்ட்வா தம் பிரவக்ஷ்யாமி பாரதீம் क्षमतां धर्मराजो मे बिभ्रूयात् पितरावयम्. ततः ஆனது பற்றி தர்மராஜக யமன் மே எனக்காக க்ஷமதாம் அனுமதிக்கட்டும். ஐயம் ஈவன் பிதரோ தாய் தந்தையரே பிப்ரோயாத் அழைத்து வரட்டும். பாரதீம் என்கிற சொல்லை தம் அந்த வைவஸ்வதம் யமனை திருஷ்டுவா குறித்து பிரவக்ஷ்யாமி சொல்லுவேன். ஆனது பற்றி யமன் எனக்காக அனுமதிக்கட்டும். இவன் தாய் தந்தையரை அழைத்து வரட்டும் என்கிற சொல்லை அந்த யமனை குறித்து சொல்லுவேன். தாத்துமர்ஹத்தி தர்மாத்மா லோகபாலோ மகாயஷः ஈத்ருஷஸ்ய மமாக்ஷய்யா ஏகாம பயதக்ஷிணாம். லோகபாலக லோகபாலரும் ஆயஷாக மிக புகழுடையவரும் தர்மாத்மா தர்மாத்மாவுமான அவர் ஈத்ருஷஸ்ய இந்நிலையில் இருக்கும் மம எனக்கு அபய தக்ஷிணாம் கஷ்ட நிவர்த்தி செய்யும் வரம் ஏகாம் ஒன்றை
அக்ஷய்யாம் வீணாகாததாயே தாத்தும் அர்ஹதி கொடுக்கக்கூடும். லோகபாலரும் மிக புகழ் உடையவரும் தர்மாத்மாவுமானவர் இந்நிலையில் இருக்கும் எனக்கு கஷ்ட நிவர்த்தி செய்யும் வரம் ஒன்றை வீணாகாததாய் கொடுக்கக்கூடும். அப்பாப்போசி யதா புத்திர நிஹத பாப கர்மணா தேன சத்யேன கச்சஷோ ஏ லோகாசஸ்திர யோதினாம். புத்திர குழந்தாய் பாப கர்மணா தீவினையால் நிகத்தகா யதா கொலை உண்டவன் ஆனவுடன் அப்பாப்பகா பாப்பம் ஒழிந்தவனாய் அசி ஆகிறாய். தேன அந்த சத்தியேன தத்துவத்தால் சஸ்திர யோதினாம் போர் வீரர்களுக்கு லோகாஹா உலகங்கள் ஏ எவைகளோ அவைகளுக்கு ஆஷோ நேராய் கச்ச செல். குழந்தாய் தீவினையால் கொலையுண்டவன் ஆனவுடன் பாப்பம் ஒழிந்தவனாய் ஆகிறாய். அந்த தத்துவத்தால் போர் வீரர்களுக்கு உலகங்கள் எவைகளோ அவைகளுக்கு நேராய் செல். யாந்தி ஷோரா கதிம் யாம் ச சங்கிராமேஷ்வனிவர்த்தினஹ ஹதாஸ்த்வபீமுகா புத்திர கதிம் தாம் பரமாம் ப்ரஜ. புத்திர குழந்தாய் சூராசூரர்கள் சங்கிராமேஷு போர்களில் அனிவர்த்தினக பின்வாங்காதவர்களாய் அபிமுகாஹா எதிர்நோக்கி செல்பவர்களாய் அத்தாஹா கொலையுண்டவர்கள் யாம் எந்த கதிம் கதியை யாந்தீச்ச அடைகின்றார்களோ தாம் து அதே பரமாம் உத்தம கதிம் கதியை பிரஜ அடைய கடைவாய். குழந்தையாய் சூரர்கள் போர்களில் பின்வாங்காதவர்களாய் எதிர்நோக்கி செல்பவர்களாய் கொலையுண்டவர்கள் எந்த கதியை அடைகின்றார்களோ அதே உத்தம கதியை அடைய கடவாய். யாம் கதிம் சகர சைப்யோ திலீபோ ஜனமேஜயः நகோஷோ துந்துமாரश्च பிராப்தாஸ்தாம் கச்ச புத்ரக. புத்திரக குழந்தாயாம் எந்த கதிம் கதியை சகரக சகரர் சைபியக சைபியர் திலீபக திலீப ஜனமேஜய ஜனமேஜயர் நகுஷக நகுஷர் துந்துமாரக ச துந்துமாரனாகிய இவர்கள் தசரனது முன்னோர்கள் பிராப்தாக அடைந்தனரோ தாமதை கச்ச அடைவாயாக. குழந்தாய் எந்த கதியை சகரர் சைவியர் திலீபர் ஜனமேஜயர் நகுஷர் துந்துமாரனாகிய இவர்கள் தசரதனது முன்னோர்கள் அடைந்தனரோ அதை அடைவாயாக. யகதே சர்வ சாதுனாம் ஸ்வாத்யாயாத் தபசஸ்சய பூமிதஸ்யாஹி தாக்னிஷ்ச ஏகபத்னி व्रतस्य च गोसहस्र प्रदातानां या गुरु भृतामपि देहन्यासकृतां या च तां गतिं गच्छ पुत्रक. புத்திரக குழந்தாய் சர்வ சாதுனாம் எல்லா விதத்திலும் புண்ணியாத்மாக்களுக்கு ஸ்வாத்யாயாத் வேத அத்தியனத்தாலும் தபசக தவத்தாலும் கதிகி கதியாயதுவோ பூமிதஸ்ய பூதானம் செய்தவனுக்கும் ஆஹிதாக்னே அக்னிஹோத்திரம் செய்பவனுக்கும் ஏகபத்னி விரதஸ்ய ச ஏகபத்னி விரதம் போண்டவனுக்கும் யாச்சயதுவோ கோசகஸ்ர பிரதாத்ரூணாம் அநேகம் பசுமாடுகளை தானம் செய்பவர்களுக்கு யாயதுவோ குரு பிருத்தாம் தாய் தந்தையர்கள் மனம் கோணாது தொண்டு புரிபவர்களுக்கு யாபியதுவோ தேகன்யாசாக்கிருதாம் தேகத்தின் அவயவங்களை தேவர்களுக்கு அர்ப்பணம் செய்து தவம் புரிபவர்களுக்கு யாயதுவோ தாம் கதிம் ச அக்கதியையும்
கச்ச அடைய கடவாய். குழந்தாய், எல்லா விதத்திலும் புண்ணியாத்மாக்களுக்கு வேத அத்தியனத்தாலும் தவத்தாலும் கதி எதுவோ, பூதானம் செய்தவனுக்கும் அக்னிஹோத்திரம் செய்பவனுக்கும் ஏகபத்னி விரதம் பூண்டவனுக்கும் எதுவோ, அநேகம் பசுமாடுகளை தானம் செய்பவர்களுக்கு எதுவோ, தாய் தந்தையர்கள் மனம் கோணாது தொண்டு புரிபவர்களுக்கு எதுவோ, தேகத்தின் அவயவங்களை தேவர்களுக்கு அர்ப்பணம் செய்து தவம் புரிபவர்களுக்கு எதுவோ, அக்கதியையும் அடைய கடவாய். நஹி தஸ்மின் குலே ஜாதோ கச்சத்ய குஷலாம் கதிம் சதோ யாஸ்யதி யேன த்வம் நிஹதோ மம பாந்தவஹ. அஸ்மின் இந்த குலே குலத்தில் ஜாத்தஹாஹி பிறந்தவன் எவனும் கதிம் ஒரு பயனை அக்குஷலாம் தீச்செயலால் விளைந்ததாய் கச்சத்தின அடைவதில்லை. மம எனது பாந்தவகா புதல்வனாகிய துவம் நீ ஏன எவனால் தோ இப்பொழுது நிகத்தக கொல்லப்பட்டாயோ, சகா தூ அவன் இதில் யாசியத்தை அடைவான். இந்த குலத்தில் பிறந்தவன் எவனும் ஒரு பயனை தீச்செயலால் விளைந்ததாய் அடைவதில்லை. எனது புதல்வனாகிய நீ எவனால் இப்பொழுது கொல்லப்பட்டாயோ அவன் இதில் அடைவான். ஏவம் ச கிருப்பணம் தத்ர பரியதேவய தாசக்ரத் சத்தஸ்மை கர்த்துமுதகம் பிரவருத்த சக பாரியய. ஏவம் இவ்வனமாய் தத்ர அப்பொழுது அசக்ரத் இடைவிடாது கிருப்பணம் பரிதாபகரமாக சகா அவர் பரிய தேவயத்த புலம்பினார். தஸ்மை அவனுக்கு உதக்கம் ஈமக்கடனை கர்த்தும் செய்ய பாரியயா சக மனைவியுடன் கூட சக அவர் பிரவருத்தக தொடங்கினார். இவ்வண்ணமாய் அப்பொழுது இடைவிடாது பரிதாபகரமாக அவர் புலம்பினார். அவனுக்கு ஈமக்கடனை செய்ய மனைவியுடன் கூட அவர் தொடங்கினார். ததோதிலோதகம் தஸ்மை ச புத்ராய யதா விதி. சா அவர் தஸ்மை புத்ராய புதல்வனுக்கு யதாவிதி சாஸ்திர முறைப்படி திலோதகம் தர்ப்பணத்தை ததா செய்தார். அவன் அப்புதல்வனுக்கு சாஸ்திர முறைப்படி தர்ப்பணத்தை செய்தார். சதோ திவ்யேன ரூபேன முனிபுத்திர ஸ்வகர்மபிஹ ஸ்வர்கமத்யாருஹத் க்ஷிப்ரம் சக்ரேன சக தர்மவேத். அந்த தர்மவேத் தர்மவானாகிய முனிபுத்திரகத்து முனிகுமாரன் ஸ்வகர்மபிகி தன்னுடைய நல்வினைகளால் திவ்யேன ரூபேன தேவ சரீரத்துடன் சக்ரேன சக இந்திரனோடு கூட க்ஷிப்ரம்புடனே ஸ்வர்க்கத்திற்கு அத்தியாருக தேறினான். அந்த தர்மவானாகிய முனிகுமாரன் தன்னுடைய நல்வினைகளால் தேவ சரீரத்துடன் இந்திரனோடு கூட உடனே ஸ்வர்க்கத்திற்கு ஏறினான். ஆபபாஷே ச தௌ வ்ருத்தௌ சஹ சக்ரேன தாபசஹ ஆஸ்வாஸ்ய ச முகூர்த்தம் தௌ பித்தரோ வாக்கியமப்ரவீத். தாபசக ச முனிக்குமாரனும் சக்ரேன சக இந்திரனுடன் கூட விருத்த வயது முதிர்ந்து தௌ அவர்களுக்கு ஆபபாஷே முகமன் கூறினான். பித்தரோ தாய் தந்தையராகும் தௌ அவ்விருவர்களை முகூர்த்த காலம் ஆஸ்வாசிய ச தேற்றியவுடன் வாக்கியம் பின்வரும் மொழியை அப்ரவீத் மொழிந்தான். முனிக்குமாரனும் இந்திரனுடன் கூட வயது முதிர்ந்து அவர்களுக்கு முகமன் கூறினான். தாய் தந்தையராகும் அவ்விருவர்களை முகூர்த்த காலம் தேற்றியவுடன் பின்வரும் மொழியை மொழிந்தான்.
स्थानमस्मि महत्प्राप्तो भवतः परिचरणात् भवन्तवपि च क्षिप्रं मम மூலமுபைஷ்யதः भवतोः உங்கள் இருவருக்கும் பரிச்சாரணாத் தொண்டு புரிந்ததால் மகத்ஸ்தானம் உத்தம பதவியை அஸ்மி நான் பிராப்தக அடைந்தேன். பவந்தோ அப்பி நீங்கள் இருவரும் மம எனது மூலம் நிலையை க்ஷிப்ரம் ச சீக்கிரத்திலேயே உபைஷ்யதக அடைவீர்கள். உங்கள் இருவருக்கும் தொண்டு புரிந்ததால் உத்தம பதவியை நான் அடைந்தேன். நீங்கள் இருவரும் எனது நிலையை சீக்கிரத்திலேயே அடைவீர்கள். ஏவமுக்த்வா து திவ்யேன விமானேன வபுஷ்மத ஆருரோஹ திவம் க்ஷிப்ரம் முனிபுத்ரோ ஜிதேந்திரியः. ஜிதேந்திரியः ஜிதேந்திரியனான முனிபுத்திரக முனிகுமாரன் ஏவம் இவ்வண்ணம் உக்த்வா து சொன்னவுடன் திவ்யேன தெய்வ வபுஷ்மதா அழகுடன் விளங்கும் விமானேன விமானத்தோடும் க்ஷிப்ரம் உடனே திவம் ஸ்வர்க்கத்தை ஆருரோக அடைந்தான். ஜிதேந்திரியனான முனிகுமாரன் இவ்வண்ணம் சொன்னவுடன் தெய்வ அழகுடன் விளங்கும் விமானத்தோடும் உடனே ஸ்வர்க்கத்தை அடைந்தான். சக்ருத்வா தூதகம் தோர்ணம் தாபச சக பாரியய மாமுவாச்ச மகாதேஜாः கிருத்தாஞ்சலிமுபஸ்திதம். மகாதேஜாः மகாதேஜஸ்வியாகும் சக தாபசக முனிவர் பாரியயா சக மனைவியுடன் கூட தூர்ணம் விரைவில் உதக்கம் ஈமக்கடனை கிருத்வா து முடித்தவுடன் கிருத்தாஞ்சலிம் அஞ்சலி ஹஸ்தனாய் உபஸ்திதம் காத்து நின்றிருந்த மாம் என்னை நோக்கி உவாச்ச பின்வருமாறு மொழிந்தார். மகா தேஜஸ்வியாகும் அம்முனிவர் மனைவியுடன் கூட விரைவில் ஈமக்கடனை முடித்தவுடன் அஞ்சலி ஹஸ்தனாய் காத்து நின்றிருந்த என்னை நோக்கி பின்வருமாறு மொழிந்தார். अद्यैव जये मां राजन् मरणे नास्ति मे व्यथ यच्चरेणैकपुत्रं मां त्वमकार्षिरपुत्रकम्. ராஜன் அரசே, அத்யேவ இப்பொழுதே மாம் என்னை ஜஹி கொல்லும். துவம் நீர் ஏகபுத்திரம் ஒரே புதல்வனை உடைய, மாம் என்னை அப்புத்திரக்கம் புதல்வனை இழந்தவனாக ஷரேன ஓர் அம்பினால் அக்கார்ஷிஹி செய்தீர். ஏத்தக்காரணத்தால் மே எனது மரணே மரணத்தில் வியதா அஸ்தின துயரமில்லை. அரசே, இப்பொழுதே என்னை கொல்லும். நீர் ஒரே புதல்வனை உடைய என்னை புதல்வனை இழந்தவனாக ஓர் அம்பினால் செய்தீர். அக்காரணத்தால் எனது மரணத்தில் துயரமில்லை. त्वया तु यद विज्ञानान् निहतो मे सुतशुचिः तेन त्वमभिशप्स्यामि सुदुःखमतिदारुणम्. त्वया உம்மால் மே எனது சுச்சிஹி நிரபராதியாகிய சுதஹ புதல்வன் அவிஜானாத்து அறியாமையால் என்றாலும் எவ்விதத்திலும் நிகத்தக கொல்லப்பட்டவனே, தேன காரணத்தால் துவாம் உம்மை சுதுக்கம் மிக கஷ்டமாயும் அதிதாருணம் அதிக கொடுமையாயும் அபிஷப்ஸ்யாமி பின்வருமாறு சபிக்கிறேன். உமால் எனது நிரபராதியாகிய புதல்வன் அறியாமையால் என்றாலும் எவ்விதத்திலும் கொல்லப்பட்டவனே, அக்காரணத்தால் உம்மை மிக கஷ்டமாயும் அதிக கொடுமையாயும் பின்வருமாறு சபிக்கிறேன். புத்திர வியசனஜம் துக்கம் யதேதன்மம சாம்பிரதம் ஏவம் த்வம் புத்திரசோகேன ராஜன் காலம் கமிஷ்யசி.
ராஜன் அரசே மம எனக்கு சாம்பிரத்தம் இப்பொழுது ஏத்த துக்கம் கஷ்டம் புத்திர வியசனஜம் புதல்வனது பிரிவால் உண்டானது ஏத்த காரணத்தால் ஏவம் இவ்வண்ணமே துவம் நீ புத்திர சோக்கேன புத்திர சோகத்தால் காலம் யமனை கமிஷ்யசி அடைவாயாக. அரசே எனக்கு இப்பொழுது இந்த கஷ்டம் புதல்வனது பிரிவால் உண்டானது. அக்காரணத்தால் இவ்வண்ணமே நீ புத்திர சோகத்தால் யமனை அடைவாயாக. அஜ்ஞானாத்தோ ஹதோ யஸ்மாத் க்ஷத்ரியேன த்வயா முனிः தஸ்மாத் த்வாம் நாவீஷத்யஷோ பிரம்மஹத்ய நராதிப. நராதிப அரசே க்ஷத்ரியேன க்ஷத்ரியனாகிய த்வயா உன்னால் முனிகி தவசி அஜ்ஞானாத் அறியாமையால் ஆஷோ ஆலோசனையின்றி ஹதக கொல்லப்பட்டான். யஸ்மாத் தஸ்மாத் அக்காரணத்தால் தோ இவ்விஷயத்தில் துவாம் உன்னை பிரம்மஹத்ய பிரம்மஹத்தி தோஷமானது ஆபிஷத்தின அணுகாது. அரசே க்ஷத்ரியனாகிய உன்னால் தவசி அறியாமையால் ஆலோசனையின்றி கொல்லப்பட்டான். அக்காரணத்தால் இவ்விஷயத்தில் உன்னை பிரம்மஹத்தி தோஷமானது அணுகாது. त्वामप्येतादृशो भावः क्षिप्रमेव गमिष्यति जीवितान्तकरो घोरो दातारमिव दक्षिणा. जीवतान्तकरः उयिरै माய்க்கிற घोरः கொடிய ஏதாதுருஷக இப்படிப்பட்ட பாவக நிலைமை தக்ஷிணா தக்ஷிணையின் பலன் தாத்தாரம் கொடுப்பவனே இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே துவாமபி உன்னையும் க்ஷிப்ரம் ஏவ சீக்கிரத்திலேயே கமிஷ்யதி அடையும். உயிரை மாய்க்கிற கொடிய இப்படிப்பட்ட நிலைமை தக்ஷிணையின் பலன் கொடுப்பவனே எவ்வண்ணமோ அவ்வண்ணமே உன்னையும் சீக்கிரத்திலேயே அடையும். ஏவம் சாபம் மயின்யஸ்யே விலப்யே கரோணம்போ चितामारोप्य देहं तन्मिथुनं स्वर्गमभ्ययात्. एवं இவ்விதமாக மயி என் பேரில் சாபம் யஸ்ய சாபத்தை வைத்து கருணம் பரிதாபமாய் பகோ பலவாராய் விலப்பிய புலம்பி தேகம் உடலை சிதாம் சிதையில் ஆரோப்பிய ஏற்றி தத்மிதுனம் அவ்விருவரும் ஸ்வர்க்கம் பரலோகத்திற்கு அபியாத் சென்றனர். இவ்விதமாக என் பேரில் சாபத்தை வைத்து பரிதாபமாய் பலவாராய் புலம்பி உடலை சிதையில் ஏற்றி அவ்விருவரும் பரலோகத்திற்கு சென்றனர். ததேதச் சிந்தயானேன ஸ்மிருதம் பாபம் மயா ஸ்வயம் तदा बाल्यात् कृतं देवी शब्दवेद्यनुकर्षिणा. देवी देवी एततिच्छम्भवத்தை சிந்தயானேன சிந்திக்கும் மயா என்னால் ததா காலத்தில் பால்யா சிறுபிள்ளைத்தனத்தால் शब्दवेद्यनुकर्षिणा சத்தத்தை கொண்டு இலக்கை அடிக்கும் பாணத்தை பிரயோகிப்பவனாக கிருத்தம் செய்யப்பட்ட தத் பாப்பம் அந்த தீச்செயல் ஸ்வயம் தானாக ஸ்மிருதம் நினைவிற்கு வந்தது. தேவி இச்சம்பவத்தை சிந்திக்கும் என்னால் அக்காலத்தில் சிறுபிள்ளைத்தனத்தால் சத்தத்தை கொண்டு இலக்கை அடிக்கும் பாணத்தை பிரயோகிப்பவனாக செய்யப்பட்ட அந்த தீச்செயல் தானாக நினைவிற்கு வந்தது. तस्यायं कर्माणो देवे विपाकसमोपस्थितः अपत्यै सह संयुक्ते व्यादेरण्णरसे यथा. देवी देवी तस्य कर्मणः அந்தச்செயலின் விபாகः பலம் அயம் ஈதாக அப்பத்தியை சக அப்பத்தியமானவைகளுடன் சம்யுக்தே உண்ணப்பட்ட அன்னரசே
உணவின் சாரத்தில் வியாதியானது யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே சமோபஸ்திதா நேர்ந்தது. தேவி அந்தச் செயலின் பலம் இதாக அப்பத்தியமானவைகளுடன் உண்ணப்பட்ட உணவின் சாரத்தில் வியாதியானது எவ்வண்ணமோ அவ்வண்ணமே நேர்ந்தது. தஸ்மான் மாமாகதம் பத்ரே தஸ்யோதாரஸ்யேதத்வச்சः இத்யுக்த்வா ச ருதந்த்ரஸ்தோ பார்யாமாஹ ச பூமிபः. பத்ரே உத்தமியே தஸ்மாத் ஆகையால் உதாரஸ்ய சத்தியசீலராகிய தஸ்ய அவரது தத்வச்சக அச்சாப மொழியானது மாம் என்னை ஆகத்தம் வந்து அடைந்தது. இதி உக்த்வா என்று கூறி சக பூமிபக அவ்வரசர் ருதன் அழுதுகொண்டு திரஸ்தக ச உடல் நடுங்கியவராய் பாரியா மனைவியை பார்த்து ஆக பின்வருமாறும் சொன்னார். உத்தமியே ஆகையால் சத்தியசீலராகிய அவரது அச்சாப மொழியானது என்னை வந்து அடைந்தது என்று கூறி அவ்வரசர் அழுது கொண்டு உடல் நடுங்கியவராய் மனைவியை பார்த்து பின்வருமாறும் சொன்னார். ஏதாகம் புத்திர சோக்கேன சந்தியக்ஷ்யாம் யத்ய ஜீவிதம் சக்ஷுர்भ्यां त्वां न पश्यामि कौसल्ये साधु मा स्पृश. கௌசல்யே கோசலையே அகம் நான் யத் எந்த அந்த புத்திர சோக்கேன புத்திர சோகத்தால் அத்ய இப்பொழுது ஜீவிதம் உயிரே சந்தியக்ஷ்யாமி விடுகிறேன். சக்ஷுர்भ्याம் இரு கண்களாலும் துவாம் உன்னை பஷ்யாமின பார்க்க முடியவில்லை. மாம் என்னை சாது நன்றாக ஸ்பிருஷ தடவி கொடுப்பாயாக. கோசலையே நான் எந்த அந்த புத்திர சோகத்தால் இப்பொழுது உயிரை விடுகிறேன். இரு கண்களாலும் உன்னை பார்க்க முடியவில்லை. என்னை நன்றாக தடவி கொடுப்பாயாக. யமக்ஷய மனுப்ராப்தாः பிரேக்ஷ்யந்தே நஹி மாணவாः யதி மாம் சம்ஸ்ப்ருஷேத்ராமः சக்ருதப்யாலபேதவா தனம் வா யௌவராஜ்யம் வா ஜஹேயமிதி மே மதி. யமக்ஷயம் யமலோகத்தை அனுப்பிராப்தாக அடைந்த மாணவாக மானிடர்கள் பிரேக்ஷ்யந்தேன காணப்படுகிறதில்லை. ஹி ஆகையால் ராமகா ராமன் மாம் என்னிடம் சக்ருதபி ஒரு முறையேனும் சம்ஸ்பிருஷேத்வா தோன்றுவான் வா அல்லது ஆலபேத்த சம்பாஷிப்பான். யதி என்றால் தனம் வா தனத்தையும் யுவராஜ்யம் வா இளவரசு பட்டத்தையும் ஜெயம் கொடுத்து விடுவேன். இதி என்பது மே எனது மதிஹி துணிபு. யமலோகத்தை அடைந்த மானிடர்கள் காணப்படுகிறதில்லை. ஆகையால் ராமன் என்னிடம் ஒரு முறையேனும் தோன்றுவான் அல்லது சம்பாஷிப்பான் என்றால் தனத்தையும் இளவரசு பட்டத்தையும் கொடுத்து விடுவேன் என்பது எனது துணிபு. தன்மேன சத்ருஷம் தேவி யன்மயா ராகவே கிருதம் சத்ருஷம் தத்து தஸ்யைவ யதனேன கிருதம் மயி. தேவி தேவி மயா என்னால் ராகவே ராமன் விஷயத்தில் யத் யாதொன்று கிருத்தம் செய்யப்பட்டதோ தது மே எனக்கு சத்ருஷம்ன ஏற்றதன்று. அனீன இவனால் மயி என் விஷயத்தில் யத் யாதொன்று கிருத்தம் செய்யப்பட்டதோ தத்து அது மட்டும் தஸ்ய ஏவ அவனுக்கே சத்ருஷம் ஏற்றது.
தேவி, என்னால் ராமன் விஷயத்தில் யாதொன்று செய்யப்பட்டதோ அது எனக்கு ஏற்றதன்று. இவனால் என் விஷயத்தில் யாதொன்று செய்யப்பட்டதோ அது மட்டும் அவனுக்கே ஏற்றது. துர்வృத்தமபி கப்புத்ரம் த்யஜேத் புவி விசக்ஷணः கஷ்ச பிரவ்ராஜ்யமானோ வா நாசூயேத் பித்தரம் சுதः. புவி உலகில் விசக்ஷணா புத்தியுள்ள கஹாயவன் புத்திரம் புதல்வனே துர்வృத்தம் அப்பி கெட்ட நடத்தை உடையவனாயிருப்பினும் தியஜேத் விலக்குவான் கஷ்ச எந்த சுத்தகவா புதல்வன்தான் பிரவ்ராஜ்யமானக துரத்தப்பட்டவனாய் பித்தரம் தந்தையிடம் அசூயேத்ன வெறுப்புறாமல் இருப்பான். உலகில் புத்தியுள்ள எவன் புதல்வனை கெட்ட நடத்தை உடையவனாயிருப்பினும் விலக்குவான். எந்த புதல்வன்தான் துரத்தப்பட்டவனாய் தந்தையிடம் வெறுப்புறாமல் இருப்பான். சக்ஷுஷா த்வாம் ந பஷ்யாமி ஸ்மிருதிர்மம வேலுப்யதே தூத வைவஸ்வ தஸ்யைதே கௌசல்யே த்வரயந்தி மாம். கௌசல்யே கோசலையே துவாம் உன்னை சக்ஷுஷா நேத்திரத்தால் பஷ்யாமீன பார்க்க முடியவில்லை. மம எனக்கு ஸ்மிருதி அறிவு விலுப்யத்தே அழிகிறது. வைவஸ்வதஸ்ய யமனது ஏதே தூதாக இத்தூதர்கள் மாம் என்னை துவரயந்தி விரைவிக்கின்றனர். கோசலையே உன்னை நேத்திரத்தால் பார்க்க முடியவில்லை. எனக்கு அறிவு அழிகிறது. யமனது இத்தூதர்கள் என்னை விரைவிக்கின்றனர். அத்தஸ்து கிம் துக்கதரம் யதஹம் ஜீவி தக்ஷயே நை பஷ்யாமி தர்மஜ்ஞம் ராமம் சத்யே பராக்கிரமம். அகம் நான் ஜீவி தக்ஷயேது உயிர் போகும் சமயத்திலும் தர்மஜ்ஞம் தர்மம் அறிந்தவனும் சத்திய பராக்கிரமம் வீண் போகாத பராக்கிரமம் உடையவனுமான ராமம் ராமனை பஷ்யாமி நயத் கட்புலனாய் பாராது இருக்கின்றேன் என்ற. அத்தக இதைவிட துக்கத்தரம் மேம்பட்ட கஷ்டம் கிம்ஹி என்னதான் இருக்கிறது. நான் உயிர் போகும் சமயத்திலும் தர்மம் அறிந்தவனும் வீண் போகாத பராக்கிரமம் உடையவனுமான ராமனை கட்புலனாய் பாராது இருக்கின்றேன் என்ற. இதைவிட மேம்பட்ட கஷ்டம் என்னதான் இருக்கிறது. தஸ்ய தர்ஷன ஜஷோகः சுதஸ்ய பிரதி கர்மணः உச்சோஷயதி மே பிராணான் வாரிஸ்தோகமிவாதபः. அப்பிரதி கர்மணः ஒப்பு உயர்வற்ற செயலையுடைய தஸ்யே அந்த சுதஸ்ய புத்திரனை அதர்ஷனஜக பாராததால் விளைந்த சோகா சோகமானது ஸ்தோக்கம் சொல்வ வாரி நீரை ஆதபக வெயில் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே மே எனது பிராணான் உயிரே உச்சோஷயத்தே உறிஞ்சுகிறது. ஒப்பு உயர்வற்ற செயலையுடைய அந்த புத்திரனை பாராததால் விளைந்த சோகமானது சொல்ப நீரை வெயில் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே எனது உயிரை உறிஞ்சுகிறது. ந தே மனுஷ்ய தேவாஸ்தே ஏச்சாரோ சுப குண்டலம் முக்கம் த்ரக்ஷ்யந்தி ராமஸ்ய வருஷே பஞ்சதசே புனः. ஏவர்கள் ராமஸ்ய ராவணது சாரு சுப குண்டலம் அழகிய சுப குண்டலங்களையுடைய முகம் முகத்தை பஞ்சதசே வருஷே 15ஆம் ஆண்டில் புனக மீளவும் திரக்ஷந்தி காண்பார்களோ தே அவர்கள் மனுஷ்யாக மானிடர்கள் ந அல்லர். தே அவர்கள் தேவாக தேவர்கள்
இவர்கள் ராமனது அழகிய சுப குண்டலங்களை உடைய முகத்தை 15ஆம் ஆண்டில் மீளவும் காண்பார்களோ அவர்கள் மானிடர்கள் அல்லர், அவர்கள் தேவர்கள். பத்மபத்ரே க்ஷணம் சுப்ரோ சுதம்ஷ்ட்ரம் சாரோ நாசிகம் தன்யா த்ரக்ஷ்யந்தி ராமஸ்ய தாராதீப நிபம் முகம். சுப்ரோ மனோகரமாய் விளங்கும் உத்தமியே, பத்மபத்ரேக்ஷணம் தாமரை இதழ் போன்ற கண்களை உடையதும், சோதம்ஷ்டம் அழகிய பற்களை உடையதும், சாருநாசிக்கம் சுந்தரமான மூக்கை உடையதும், தாராதீப நிபம் சந்திரனை ஒத்ததுமான ராமஸ்ய ராமனது முக்கம் முகத்தை தன்யாக கொடுத்து வைத்தவர் திரக்ஷ்யந்தி பார்க்க போகின்றார்கள். மனோகரமாய் விளங்கும் உத்தமியே, தாமரை இதழ் போன்ற கண்களை உடையதும், அழகிய பற்களை உடையதும், சுந்தரமான மூக்கை உடையதும், சந்திரனை ஒத்ததுமான ராமனது முகத்தை கொடுத்து வைத்தவர் பார்க்க போகின்றார்கள். சத்ருஷம் शारदस्येन्दोः फुल्लस्य कमलस्य च सुगन्धि मम नाथस्य धन्या द्रक्ष्यन्ति तन्मुखम्. शारदस्य शरत्कालत्ये इन्दोः चन्द्रनुक्कुम् फुल्लस्य मलर्ந்த கமலஸ்ய தாமரை புஷ்பத்திற்கும் சத்ருஷம் சமானமாகியதும் சுகந்தீச்ச நறுமணம் கமழ்வதுமாம் ஆகிய மம எனது நாத்தஸ்ய நாதனது தத்முகம் அந்த முகத்தை தன்யாக கொடுத்து வைத்தவர்கள் திரக்ஷ்யந்தி பார்க்க போகின்றார்கள். சரத்காலத்திய சந்திரனுக்கும் மலர்ந்த தாமரை புஷ்பத்திற்கும் சமானமாகியதும் நறுமணம் கமழ்வதும் ஆகிய எனது நாதனது அந்த முகத்தை கொடுத்து வைத்தவர்கள் பார்க்க போகின்றார்கள். நிவ்ருத்த வனவாசம் தம் அயோத்தியாம் புனராகதம் திரக்ஷ்யந்தி சுக்கினோ ராமம் சுக்ரம் மார்ககதம் யதா. சுக்கினக பாக்யசாலிகள் நிவ்ருத்த வனவாசம் முற்றிலும் முடித்த வனவாசத்தை உடையவனும் அயோத்தியாம் அயோத்திக்கு புனக மீளவும் ஆகத்தம் வந்தவனுமான தம் ராமம் அந்த ராமனே மார்ககதம் ஸ்வஸ்தானத்தை அடைந்த சுக்ரம் சுக்கிரனை யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே திரக்ஷ்யந்தி காண்பார்கள். பாக்யசாலிகள் முற்றிலும் முடித்த வனவாசத்தை உடையவனும் அயோத்திக்கு மீளவும் வந்தவனுமான அந்த ராமனை ஸ்வஸ்தானத்தை அடைந்த சுக்கிரனை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே காண்பார்கள். கௌசல்யே சித்தமோகேன ஹ்ருதயம் சீததீவ மே வேதயேன ச சம்யுக்தான் சப்தஸ்பர்ஷரசானஹம். கௌசல்யே கோசலையே சித்தமோயேன மனம் அறிய செய்த பிழையினால் மே எனது ஹிருதயம் மனம் இவ முற்றிலும் சீததி ஒடுங்குகிறது. அகம் நான் சப்தஸ்பர்ஷ ரசாஞ்ச சப்தம் ஸ்பரிசம் சுவை இவைகளை சம்யுக்தான் அவைகளின் இந்திரியங்களுடன் சேர்ந்தவைகளாக வேதையேன உணரவில்லை. கோசலையே மனமறிய செய்த பிழையினால் எனது மனம் முற்றிலும் ஒடுங்குகிறது. நான் சப்தம் ஸ்பரிசம் சுவை இவைகளை அவைகளின் இந்திரியங்களுடன் சேர்ந்தவைகளாக உணரவில்லை. சித்தநாசாத் விபத்யந்தே சர்வாண்யேவேந்திரியாணி மே க்ஷீணஸ்நேஹஸ்ய தீபஸ்ய சம்சக்தா ரஷ்மயோ யதா. மே
எனது இந்திரியாணி பஞ்சேந்திரியங்கள் சர்வாணி எல்லாமும் க்ஷீணஸ்நேகஸ்ய எண்ணெய் இல்லாத தீபஸ்ய தீபத்தை சம்சக்தாக அடைந்த ரஷ்மயः கிரணங்கள் யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே சித்தநாசாத்யேவ மன அழிவு ஒன்றாலேயே விபத்யந்தே ஒடுங்குகின்றன. எனது பஞ்சேந்திரியங்கள் எல்லாமும் எண்ணெய் இல்லாத தீபத்தை அடைந்த கிரணங்கள் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே மன அழிவு ஒன்றாலேயே ஒடுங்குகின்றன. அயமாத்ம பவஷோகோ மாமநாத மச்சேதனம் சம்சாதயதி வேகேன யதா கூலம் நதீரயः. ஆத்மபவः தானாக விளைந்த அயம் இந்த சோகமானது அநாத்தம் நாதன் அற்றவனும் அச்சேதனம் அறிவு இழந்தவனுமான மாம் என்னை நதீரயः நதியின் வேகம் கூலம் கரையை யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே வேகேன தீவிரமாக சம்சாதயதி ஒழிக்கிறது. தானாக விளைந்த இந்த சோகமானது நாதன் அற்றவனும் அறிவு இழந்தவனுமான என்னை நதியின் வேகம் கரையை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தீவிரமாக ஒழிக்கிறது. ஹா ராகவ மகாபாஹோ ஹா மமாயாச நாசன ஹா பித்ரு பிரியமேநாத ஹா மமாசி கதசுத. மகாபாகோ நீண்ட புஜங்களை உடைய ஆ ராகவ ஆ ராமா மம எனது ஆயாசநாசன ஆ மனக்குறையை தீர்ப்பவனே ஆ பித்ருப்பிரிய ஆ தந்தை சுட்கடவாதவனே மே எனது ஹா நாத ஆ நாதனே மம சுத்த என் புதல்வனே கத அசி பக்கலில்லாது சென்று விட்டாய். நீண்ட புஜங்களை உடைய ஆ ராமா எனது ஆ மனக்குறையை தீர்ப்பவனே ஆ தந்தை சொற்கு கடவாதவனே எனது ஆ நாதனே என் புதல்வனே பக்கலில் இல்லாது சென்று விட்டாய். ஹா கௌசல்யே வினஷ்யாமி ஹா சுமித்ரே தபஸ்வினே ஹான்ருஷம்சே மம மித்ரே கைகேயி குல பாம்சனே. ஆ கௌசல்யே ஆ கௌசல்யே ஹா தபஸ்வினி ஆ பத்திமை பூண்ட சுமித்ரே சுமித்ரேயே மம எனக்கு அமித்ரே வைரியாயும் ருஷம்சே ஈவிரக்கமற்றவளாயும் குல பாம்சனே குலத்தை கெடுக்க வந்தவளுமாகிய ஆ கைகேயி ஆ கைகேயி வினஷ்யாமி நான் சாகின்றேன். ஆ கோசலையே ஆ பத்திமை பூண்ட சுமித்திரையே எனக்கு வைரியாயும் ஈவிரக்கமற்றவளாயும் குலத்தை கெடுக்க வந்தவளுமாகிய ஆ கைகேயி நான் சாகின்றேன். இதி மாதுஷ்ச ராமஸ்ய சுமித்ராயாஷ்ச சந்நிதோ ராஜா தசரத சோச்சன் ஜீவிதாந்தமுபாகமத். ராமஸ்ய ஸ்ரீராமரது மாதுஹு ச தாயாருடையவும் சுமித்ராயாஹ ச சுமித்ரையனுடையவும் சந்நிதோ முன்னிலையில் இதி மேற்கண்ட வண்ணமாய் சோச்சன் புலம்பிக் கொண்டு தசரத ராஜா சக்கரவர்த்தியார் ஜீவிதாந்தம் வாழ்நாளின் முடிவை உபாகமதீதினர். ஸ்ரீராமரது தாயாருடையவும் சுமித்ரையனுடையவும் முன்னிலையில் மேற்கண்ட வண்ணமாய் புலம்பிக் கொண்டே தசரத சக்கரவர்த்தியார் வாழ்நாளின் முடிவை எய்தினார். ததா து தீனம் கதயன்னராதிபः பிரியஸ்ய புத்ரஸ்ய விவாசனாதுரः கதே தராத்ரே புருஷதுக்க பீடிதஸ்ததா ஜஹோ பிராணமுதார தர்ஷனः.
உதாரதர்ஷனக சத்யசீலராகிய நராதிபக சக்கரவர்த்தியார் பிரியஸ்ய பெறலரிய புத்திரஸ்ய புதல்வனுடைய விவாசனாதுரக வனவாசத்தால் துயருற்றவராய் புருஷ துக்க பீடிதக மிக்க கஷ்டப்படுபவராய் ததா மேற்கண்டவாறு தீனம் இரக்கமாய் கதையந்து புலம்பிக் கொண்டே ததா அப்பொழுது அர்த்தராத்திரே கதே நடுநிசிக்கு அப்பால் பிராணனை ஜகோவிட்டார். சத்தியசீலராகிய சக்கரவர்த்தியார் பெறலரிய புதல்வனுடைய வனவாசத்தால் துயருற்றவராய் மிக்க கஷ்டப்படுபவராய் மேற்கண்டவாறு இரக்கமாய் புலம்பிக் கொண்டே அப்பொழுது நடுநிசிக்கு அப்பால் பிராணனை விட்டார். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये अयोध्याकाण्डे 64तमः सर्गः।